சாப்பிடு மீனா. நைட்டும் நீ சாப்பிடவே இல்லை. இப்போவும் சாப்பிடாம இருந்தா எப்படி? காலேஜ் வேற கிளம்புனது நீ இல்லை, சாப்பிட்டு கிளம்பு. இல்லை, சாப்பிட பிடிக்கவே இல்லை. என்னால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை. நான் எப்படி சாப்பிட முடியும்? பரவாயில்ல, அதுக்கு பார்த்தா என்ன பண்ணுறது? ஆனது ஆயிடுச்சு. நீ நடக்க வேண்டியது தானே பார்க்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மலரு. நீ ஏதாச்சும் சொல்லுவேன்னு நினச்சேன். நல்ல வேளை நீ நல்லா சப்போர்ட்டாக இருக்க. இதில் என்ன இருக்குது? அண்ணனுக்கு பிடிச்சது தான் எனக்கும் பிடிச்சது. நான் அண்ணனுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணுவேனா? அம்மா சொல்கிறதெல்லாம் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, சரியா? சரி மலரு, தோசைலாம் நானே ஊற்றிக்கிட்டு இருப்பல்ல, நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் பரவாயில்ல. நீ சாப்பிட்டு காலேஜுக்கு போகிறதப்போ அம்மா எதுவும் சொல்கிறத காதுல எல்லாம் வாங்கிக்காத, சரியா? உங்கள் அண்ணன் காலேஜ் போக சொல்லிட்டாரு. இருந்தாலும் அத்தை ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இங்கே பாரு மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா கோபம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். அம்மாட்டெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு, சரியா? சாப்பிடு. என்ன மலரு, உங்கள் அண்ணியை மட்டும் தனியாக ஸ்பெஷலாக கவனிக்கிற. இங்கே அண்ணன் ஒருத்தன் இருக்கேன், ஒரு வாய் கூட சாப்பிட வானேன்னு சொல்லலை. நான் வந்து நைட்டு சாப்பிடல. நீ வீட்டில் சும்மா தான் என்ன சுற்றிக்கிட்டு திரியிற? அண்ணினா பாவம் காலேஜுக்கு போகிறாங்க, பசிக்கும்ல. அப்படி போகுதாக்கும் கதை. ஏன் சும்மா இருக்கு, உங்களுக்கு பசிக்காதோ? அப்படி இல்லைண்ணே. இனிமேல் எதுவாக இருந்தாலும் அண்ணிட்ட தானே கட் பண்ணணும். நீ ஒன்றே கேட்குறத விட நீ அண்ணிட்ட தானே எல்லாம் கேட்கணும். அதனால் இனிமேல் இங்கே தான் ஐஸ் வைக்கணும். பாத்தியா மீனா, எப்படிலாம் மாறுறாங்கன்னு தெரிஞ்சுக்க. அட ஏங்க நீங்கள் வேறு. மலர் உங்களுக்கும் சேர்த்து தான் தோசை சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கா. போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. எனக்கு டைம் ஆச்சு இல்லை, என்னை கூட்டி வந்து விடல. நான் பஸ்ஸில் போய்க்குவா. அச்சோ செல்லம், இனிமேல் உன்னை நான் தான் கூட்டி வந்து விடுவேன். உனக்கு முதல்ல வண்டி வாங்கணும், அதுக்கு ரெடி பண்ணுவோம். உன்னை நான் கூட்டி வந்து விடுவேன். நான் உடனே சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணி பார்த்தீங்களா, நானும் காலேஜ் போகும்போது பஸ்ஸிலே போடி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்களா, தாங்குறேன். சும்மாவா சொன்னாங்க பொண்டாட்டி வந்து அப்படியே மாறிடுவாங்கன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர், சும்மா ஓட்டாத, சரியா? ஒன்றே தானே என்ன கூட்டிகிட்டு போயிருப்பாரு. யார், என்னேவா? ஆமாம், அவர் ஒழுங்காக தெளிவாக இருந்தாலும் கூட்டிகிட்டு போக கிடக்கு. என்ன மலர் சொல்கிறேன்? இல்லை மீனா, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு போயிடுவாங்களா? அவங்க தான் ஆஃபீஸில் முக்கியமான வேலை பார்க்குறாங்க. எல்லா பொறுப்பும் அவங்கள்ட்டே தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வெளியில் ரொம்ப வரமாட்டோம். நான் மட்டும் பஸ்லேயே தான் வருவேன். இப்போ கூட இருந்தால் நாளைக்கு கிளம்பணுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு போகிறோமா இன்னைக்கு போகிறோமான்னு தெரில. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போ மலர், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். சரி பார்க்குறேன். சரி நீ கிளம்பு, எனக்கு அடிப்படையில் வேலை இருக்குது. நல்ல வேலை, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சேன். மலர் என்னமோன்னு நினச்சேன். நல்லா தான் பேசுகிறா. அம்மா என்ன பண்ணதோ தெரியல, சாப்பிடுச்சான்னு கூட தெரியல. நான் இருக்கும்போதே சாப்பிடாது, ஏதாச்சும் வேலையை இழுத்து போட்டுக்கிட்டே செய்யும். இப்போ சாப்பிடுதோ சாப்பிட்லையோ. அம்மா வந்து 2 நாளைக்கு இருந்துட்டு போச்சுன்னா தேவையில்லை. என் அத்தை பிடிங்கி திம்பாக. என்ன பண்ணுறது? அம்மாக்கிட்ட காலேஜ் போயாச்சும் ஃபோன் பண்ணி பேசுவோம். மா என்னடி இந்த பக்கம்லாம் வந்திருக்க? சொல்லு என்ன. இந்தாம்மா, நைட்டும் நீ சாப்பிடல இல்லை, இப்போவும் இப்படி வந்து உட்காந்துருக்க. நான் வீடு பூரா தேடிட்டு வரேன், இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கேன். என்ன ஓ, என்னை தேடுறதுக்குலாம் இந்த வீட்டில் ஆள் இருக்கா? என்னை தான் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. நீ நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்றல அடிக்கிற. அச்சோ அம்மா, என்னம்மா புரியாமல் பேசுகிற? நான் இப்போ உன் கூட சேர்ந்துக்கிட்டே இருந்தேன்னா வச்சுக்க, அண்ணன் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன். இங்கேருந்து நான் ஒன்றுமே வாங்கிட்டு போக முடியாது. ஏண்டி, நான் உனக்கு செய்ய மாட்டேனாடி? நீ என்ன இப்போ வேலைக்கே போகிற? அவங்கள்ட்ட வாங்கி தானே நீ செய்யணும். எனக்குன்னு சொன்னால் தருவாங்களா? அதனால தான் அந்த பக்கம் நல்லவங்களை இருக்க மாதிரி நடிக்கிறேன். நான் எப்போவுமே உன் பக்கம்தாம்மா. இப்போ இனிமேல் என்னம்மா பண்ண முடியும்? ஆனது ஆகி போச்சுல்லம்மா. இனிமேல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா சொல்லு. அதாண்டி எனக்கும் தெரியல. ஒரு 2 பேரும் பிரித்து விட்டாதாண்டி ஏதாச்சும் வழி கிடைக்கும். இல்லைன்னா வழியே கிடைக்காதடி. பாவம் வந்தனா வேறு என்ன பண்ணுறான்னு தெரியல. ஃபோன் பண்ணுறேன், கட் பண்ணி விட்றான். சரி, நீ வழி இருந்தால் ஏதாச்சும் சொல்லுமா. நான் ஹெல்ப் பண்ணுறேன் தான் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருப்பேன். நீ எதுவும் கோச்சிக்காத, சரியா? இப்போ முதல்ல சாப்பிடாம கிடந்து என்னத்தை சாதிக்க போகிறேன்? எங்கடி அந்த தரத்தின பிடிச்சவ வீட்டில் தான் இருக்காளா? இல்லைம்மா, அவள் காலேஜ் போயிட்டா. நல்லா கைகாரிடி, எப்படி மடக்கி போட்டிருக்கா பற்றியா? நீங்களே இருக்கீங்க, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியுதா? எங்கே, எனக்கெல்லாம் நீ தானே பார்த்து கட்டி வச்ச. ஒழுங்காக பார்த்து கட்டி வச்சியா? காசு இருக்குன்னு கட்டி வச்ச. காசுலாம் இருக்குது, எங்கே நிம்மதி தான் இல்லை. அவன் மாட்டுக்க தொலைஞ்சிருவேன். நான் தனியாக தான் கிடக்கிறேன். சொத்துந்தேன் பாதி பூரா குடிச்சு அழிச்சாச்சு. ஊருக்கு எவன் கேட்டாலும் காசுன்னு கேட்டால் அப்படியே தூக்கி கொடுத்துருவேன். நீ தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும், பிடுங்கி வைக்கணும். இந்த எப்படி கைக்குள்ளே போட்டிருக்கான்னு பாரு, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுடி. அதான் நம்ம வர மாட்டேங்குது. தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கா, ஊர்லேருந்து வருவா 4 மாதத்துக்கு ஒரு தடவை. வந்து சும்மாதே இருக்கியான்னு மாமியார் கிளவி இருந்தால் கூட இப்படி கேட்டிருக்காது போல். அவள் தொல்லை தாங்க முடியல. வந்து 2-3 மாதம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவா. வந்தோடனே கேட்பா, நீ போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கலையான்னு கேட்பா. நம்ம யாருக்கிட்டே கெடுதல் செஞ்சோம்? கடவுள் ஏண்டி நம்மளை சோதிக்கிறாரு? ஒரு புழு பூச்சி கூட உனக்கு வர மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஹாஸ்பிட்டலில் தாண்டி பார்க்கணும். நீயும் அதே ஆரம்பிக்காதம்மா, எனக்கு மண்டை காயும். நாங்கள் சாயங்காலம் ஊருக்கு போனாலும் போயிடுவோம். நீ இப்போ சாப்பிடு, சரியா? நீ எதையும் நினச்சிக்கிட்டு இருக்காத. என்னண்ணே ஆச்சு? திடீர்னு ஃபோன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினோன்னு பார்த்துட்டு போயிட்டேன். இவன் என்ன பண்ணி தொலைஞ்சா? அட ஏமா கேட்குற? தூக்க மாத்திரை வாங்கி அந்த வச்சிருந்தால முதல்ல தூக்கம் வரலைன்னு சொன்னால் அதனால கொடுப்போம்னு அதில் 3 நாள் எடுத்து சாப்பிட்டுட்டாமா. நல்ல வேலை நாங்கள் பார்த்துட்டோம், இல்லைன்னா என்னம்மா ஆயிருக்கும்.
இப்போ பரவாயில்லண்ணே, டாக்டர் என்ன சொன்னார்? இப்போ ஒன்றும் பரவாயில்லம்மா, மறுபடியும் எதுவும் பண்ணிடுவாளான்னு பயமாக இருக்குது. நானும் வேலைக்கு போயிடுவேன், உங்கள் அண்ணி மட்டும்தான் இருப்பா. அவள் இவ மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அண்ணே கொஞ்ச நாள் மட்டும் பார்த்துக்கண்ணே, அப்புறம் நான் ஏதாச்சும் சாக்க சொல்லி அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன். இனிமேல் கூட்டிகிட்டு போய் என்னம்மா பண்ணுறது? அண்ணே அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. முதல்ல அதுக்கு 2 பேரும் பிரித்து விட்டுட்டு என் மருமகளை கொண்டு போகணும். அதே எனக்கு முதல் வேலை. இப்படியே தாத்தா சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திட்டியே, எல்லாரும் நம்ப வச்சு என்னை கழுத்தறுத்துட்டியல்ல. இல்லைம்மா, இனிமேல் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிதான் ஆகணும். எங்கண்ணே அண்ணியை காணோம்? இந்த வெளியில் சாப்பாடு வாங்க போகிறேன்னு போனால் ஆளை காணோம். உன்னை பார்த்தா ரொம்ப கோவப்படுவா. ஏற்கனவே உங்கள் வீட்டு மேலே கோவமாக இருக்கா. அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்? நானும் எவ்வளோதையும் போராடி பார்க்குறேன். எங்க இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வந்தாங்க? என் புள்ள இருக்கால செத்துட்டாலும் பார்க்க வந்தாங்களோ? என்னென்ன அண்ணி இப்படி பேசுகிறாங்க? என்னை பற்றி தெரியாதா? வந்தனாதே மருமகன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் தான் சொல்ல ஆரம்பிச்சது. என்னை பார்த்து இப்படி கேட்குறாங்க. அம்மா நீ சும்மா இருமா, அத்தை எதுவும் சொல்லாத, அத்தை பாவம். ஆமாடி, உங்கள் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணிதான் இங்கே வந்து படுத்து கிடக்குறேன். என்னமோ பண்ணி தொலைங்க. போ நீ சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னேன், போய் சாப்பாட்டை காணோம், போய் வாங்கிட்டு வாப்போ. என்னம்மா அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களே. ஆனால் ஆமாண்ணே, அவங்களுக்கு என்ன நல்லா குதூகலமாக தான் இருக்காங்க. சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது கூட நாளைக்கு சாமியார் கூட்டியாந்து கேட்டாங்க. நல்ல வேளை அந்த சாமியார் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். கடவுள் இருக்காம்மா, கடவுள் பார்த்துக்குவாரு. கொஞ்ச நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணுவோம். சரிண்ணே நான் கிளம்புறேண்ணே. எங்கள் வீட்டில் இருக்கவும் பிடிக்கல. சரி நீ ஃபோன் பண்ணியா? உடனே வந்துட்டேன். சரி நான் கிளம்பவானே. சரிம்மா, சரி பார்த்து போ. ஏதாவதுனா ஃபோன் பண்ணு. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன உனக்கு காணோம்? ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறான்னு தெரியல. என்ன ஆயா, நீ இன்னும் தூங்கலையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளோ நேரம்? தூக்கம் வரலப்பா, எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னத்துக்கு என்ன பண்ண? இல்லையா, சும்மா தான் வெளியில் போயிருந்தேன். நீ சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டு நீ சாப்பிட்டியா? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வா போட்டு தரேன். இல்லையா, எனக்கு சாப்பாடு பசிக்கலை. எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு நல்லா கொஞ்சம் வயசு தானே ஆயா, ஆனால் நான் மட்டும் பெரிய பையனாக இருக்கேன். ஏன் அம்மாவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாடா, உங்கள் அம்மாவுக்கு 16 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ண அடுத்த வருஷமே நீ கையில் வந்துட்ட. அதே என் வயசை பாரு. என் வயசை பார்த்தா உனக்கு அம்மான்னு சொல்லுவாங்க. ஆயா நேராக சொல்லுவாங்களா? அப்படியே ஆயா அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்த? பாவம் தானே, நான் பிறக்கவும் தானே அம்மா செத்து போச்சு. அவள் தலைவிதி அம்பிட்டுதான்டா, அதுக்கு யார் என்ன பண்ணுறது? சரி கை காலெலாம் அலம்பிட்டு வா, சாப்பாடு போட்டு தரேன், சாப்பிட்லாம். இல்லையா, எனக்கு பசிக்கலை. நான் வெளியிலேயும் வேறு சாப்பிட்டுட்டேன். இப்போ சாயங்காலம் தான் சாப்பிட்டேன். நான் பசங்களோட பசி இல்லை. நீ போய் பாடு. சாப்பிட்டியா? எப்போவுமே வீட்டுக்கு வந்தே சாப்பிடுவேன். இன்றைக்கி என்ன புது பழக்கமாக இருக்குது? சரி சரி பாடு போ. இன்னைக்கு என்ன கிரீச்சாவே பார்க்க முடியல. அவளை பார்க்கலான்னு பார்த்தா வெளியிலே வரல. காலேஜுக்கானா வந்திருக்கா. வந்தது வீட்டுக்கு எப்போ போனான்னு கூட தெரியல. நாங்கள் நேரம் நின்று பார்க்கவே இல்லையே. மீனாவை கூட பார்க்கல. மீனா காலேஜுக்கு வந்தாளான்னு தெரியலையே. சந்தோஷ்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஏற்கனவே பிரச்சனைன்னு சொன்னேன். சரி கிரிச்சாவை பார்த்து பேசலான்னு பார்த்தா ஆளே காணுமே. பேசாமல் இந்த லவ்வை விட்டுட்டு ஆயாட்ட சொல்லி போய் பொண்ணு கேட்க சொல்லலாமா? ஒருவேளை அவள் பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அவளை பார்க்காமலும் இருக்க முடியலையே. நாளைக்காச்சும் எப்படியாச்சும் காலைல சீக்கிரமே போயிடணும். அவள் எப்போ உள்ளே போகிறா எப்போ வெளில வரானே தெரில. நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து புருஷனை மதிக்க கூட மாட்டிக்கிறாளே. இருக்கட்டும், இன்னும் ஒரு நாளைக்கு தானே. நாளைக்கு வீட்டுக்கு போனோன்னு அவளை வச்சுக்கிறேன். மீனாவே பிடிக்காத எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லுவா. இப்போ என்னமோ தாங்குன்னு தங்குறா. இப்படிலாம் நம்ப முடியாது சாமி. இன்னும் தூங்கலையா? நீங்கள் டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு எப்படி தெரிய போகுது? உங்கள் வீட்டு அதோட பேசுறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. ஆமாம், உனக்கு மீனாவே பிடிக்காதுன்னு சொல்லுவா. இப்போ என்னமோ தாங்குற அண்ணி தோசை சுட்டு கொடுக்குறது என்ன, சாப்பாடு பரிமாறுறது என்ன? அப்பப்பா தாங்கலை. ஆட என்னங்க நீங்கள் வேறு, உங்களை நம்பியே நான் இருக்க முடியுமா? எங்கள் அண்ணனே கொஞ்சம் அனுசரித்து வச்சுக்கிறேன். அப்பப்போ காசு அது இதுன்னு தரும். உங்களை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தா நான் தலையில் முக்காடை போட்டுக்கிட்டு போக வேண்டியது. போங்க போய் படுங்க, வாரேன். ஆமாம், நல்லா பச்சவந்தி மாதிரி என்னதே மாறுறதுன்னு சொல்லுவேன். இப்போ தெரியுதா யார் மாறுறதுன்னு? நான் குடிச்சாலும் குடிக்க பயந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, பச்சவந்தியாக மாறுவேன். நீ காசு காண்டி மாறுற பற்றியா? இப்படி தான் இப்படிலாம் நடிக்கிறியோ ஒரே வீட்டுக்குள்ள. அப்பா நீ கொஞ்சம் மெதுவாக பேசுப்பா, யாருக்கு அதுலேயும் விழுக போகுது. நீ போப்பா போய் படுப்பா. ஆனால் உன்ன நான் சொல்லி என் வாயை அடிச்சிட்டு நான் குடிக்கிறது மட்டும் தான் நீ பிரச்சனை. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே உன்னை 1000 கேள்வி கேட்பேன். இந்த மனுஷனே போதும் போலே நம்மளை போட்டு கொடுத்துருவேன் போலயே. எதுவும் கமுக்கமாதே பண்ணணும் நீ.